இன்று சைதாப்பேட்டை பகுதிக்குட்பட்டு பல்நோக்கு கட்டிடமும் நூலகமும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நம்முடைய மாநிலம் சிறந்து இந்தியாவிலே சிறப்புமிக்க மாநிலமாக விளங்கி வருகிறது. அடிப்படை மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இந்த பகுதிகள் மதிப்புக்குரிய துணை மேயர் அண்ணன் தெரிவித்தது போல இதற்கு முன்னாடியே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் குடிநீர் வழங்கல் திட்டமும் அப்புறம் கழிவுநீர் வெளியேற்று திட்டமும் துவங்கி வைத்தார்கள். இப்படி அடிப்படை வசதி முதல் ஒவ்வொரு வசதிகளும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நம்ம பயணித்துட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட அரசில் இன்றைக்கு பொதுமக்களும் பல்வேறு வகைகளை பயனடைகிறீர்கள். முக்கியமாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். அதே போல் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிநடத்தி வருகிறார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு சொத்து கல்வி. அப்பேற்பட்ட கல்வி அனைவருமே கற்க வேண்டும் என்ற முறையில் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து இப்பொழுது மாணவர்களும் அந்த திட்டத்தில் பயனடையும் வகையில் இந்த நிதியாண்டில் பொது திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். இப்பேற்பட்ட படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற திராவிட மாடல் அரசு இன்று இந்த பகுதியில் நூலகமும் துவங்கி வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் இது சைடை தொகுதி இருந்தாலும் பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ள பள்ளிகளுக்கு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 புக்கு கிட்ட அவர் வழங்கி எல்லாருமே படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத எங்களுக்கு தெரிவித்திருந்து இன்றைக்கு பல்வேறு மாணவர்கள் அந்த புக்கு மூலமா பயனடைந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் இன்று இங்கு கட்டப்பட்டுள்ள நூலகமும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு வகையில குழந்தைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் இந்த பல்நோக்கு கட்டடமும் ரேஷன் ஷாப் தொலைவில் சென்று வரக்கூடிய சூழல் இல்லாம வீட்டுக்கு அருகாமலே இருக்க அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும். பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி.